ज्ञान के चंदन से महकी जीवन फुलवारी है। ज्ञान के चंदन से महकी जीवन फुलवारी है। आपकी शिक्षाएं बाबा हमको लगती प्यारी है, लगती प्यारी है। ज्ञान के चंदन से महकी जीवन फुलवारी है। ज्ञान के चंदन से महकी जीवन फुलवारी है। मुरली की धुन मेरा मन आनंदित करती है। पावनता की खुशबू मन को सुख शांति से भरती है। मीठी मुरली की धुन मेरा मन आनंदित करती है। पावनता की खुशबू मन को सुख शांति से भरती है। ज्ञान सूर्य की किरणों से हुई बगिया उजियारी है, बगिया उजियारी है। जीवन फुलवारी है। ज्ञान के चंदन से महकी जीवन फुलवारी है। पुलकित हो गया दिल आपसे जब हम मिले। शीतल शीतल नयन हो गए, शांति के तब फूल खिले। पुलकित पुलकित हो गया दिल आपसे जब हम मिले। शीतल शीतल नयन हो गए, शांति के तब फूल खिले। गुण शक्ति की बेल लताएं प्यार से सींची क्यारी है, प्यार से सींची क्यारी है। ज्ञान के चंदन से महकी जीवन फुलवारी है। ज्ञान के चंदन से महकी जीवन फुलवारी है।
याद बहार बनकर अब श्वासों में बहती है। मेरा बाबा मन को किला कहती है। प्रभु की याद बहार बनकर अब श्वासों में बहती है। मेरा बाबा मन को किला कहती है। बाबा माली बना हमारा, जिंदगी हुई न्यारी है, जिंदगी हुई न्यारी है। ज्ञान के चंदन से महकी जीवन फुलवारी है। ज्ञान के चंदन से महकी जीवन फुलवारी है। आपकी शिक्षाएं बाबा हमको लगती प्यारी है, लगती प्यारी है। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो
पुकारे परमात्मा को प्यारे, दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு வாணி தேதி 23/7/2025 மதுபன் காலை முரளி. बाप दादा சொல்கிறாங்க, मीठी बच्चे जब समय मिले तो एकांत में बैठ विचार चाकर मंथन करो. இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது ஏகாந்தத்தில் அமர்ந்து ஞானத்தை மந்தனம் செய்யுங்கள், சிந்தனை செய்யுங்கள். जो பாயிண்ட்ஸ் सुनती हो उसको रिवाइज करो. என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கேட்கின்றீர்களோ அதை அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்குறாங்க பாபா, துமாரி யாதுக்கு யாத்ரா பூரி கப் ஹோகி? நம்முடைய நினைவு யாத்திரையானது எப்பொழுது முடிவடையும்? எவ்வளோ காலத்துக்கு யாத்திரை பண்ணிகிட்டே இருக்கிறது, எப்போ யாத்திரை முடிய போகுதுன்னு கேள்வி. பதில் சொல்கிறாங்க பாபா, जब तुम्हारी कोई भी कर्म इंद्रियां धोखा न दे, कर्मातीत अवस्था हो चाहिए, तब याद की यात्रा पूरी होगी. எப்பொழுது நம்முடைய எந்த கர்ம இந்திரியங்களும் ஏமாற்றத்தை தரவில்லை, கர்மாத்தீத்த நிலையை நாம் அடைந்திருக்கின்றோம், அப்பொழுதுதான் நினைவு யாத்திரை செய்வது கூட முடிவடையும். அபி தும்கோ பூரா புருஷார்த்த கர்னா ஹே. இப்பொழுது நீங்கள் முழுமையாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். நம்பிக்கையற்றவர்களாக ஆகக்கூடாது. சேவையில் மூழ்கி இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. மீட்டி மீட்டி பச்சே ஆத்ம அபிமானி ஹோக்கர் பேட்டே ஹோ. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, பாபா கேட்குறாங்க, ஆத்ம அபிமானிகளாக அமர்ந்திருக்கிறீர்களா? बच्ची समझते हैं आधा कल्प हम देह अभिमानी रहे. குழந்தைகளே, புரிந்திருக்கிறீர்கள், அரைக்கல்பமாக நாம் தேக அபிமானத்தில்தான் இருந்தோம். இப்பொழுது அரைக்கல்பமாக தேக அபிமானத்தில் இருந்ததால் இப்பொழுது தேகி அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பாபா புரிய வைக்கிறார், தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து அமருங்கள். அப்பொழுதுதான் பாபாவுடைய நினைவானது வரும். தன்னை ஆத்மா என்று நினைக்கவில்லை என்றால் பாபா நினைவு மறந்து போய்விடும். நினைவு செய்யவில்லை என்றால் நீங்கள் யாத்திரை எப்படி செய்ய முடியும்? பாவம் எப்படி அழியும்? நஷ்டம் அல்லவா ஏற்பட்டுவிடும். எனவே பாபா என்ன சொல்றார்? அடிக்கடி நினைவு செய்யுங்கள். இதுதான் முக்கியமான விஷயமாகும். बाकी बाप अनेक प्रकार की युक्तियाँ बतलाते हैं. நினைவு செய்யுங்கள் மட்டும் அப்படின்னு பாபா சொல்வது கிடையாது. அதை நினைவு செய்வதற்கு அநேக விதமான யுக்திகளையும் பாபா கூறுகிறார். तो रॉन्ग क्या है, राइट क्या है, वो भी समझाया है. ராங் எது, ரைட் எது, அதை பற்றி பாபா புரிய வைத்திருக்கிறார். बाप तो ज्ञान का सागर है, பக்தி को भी जानते हैं. பாபாவோ ஞான கடலாக இருக்கிறார், பக்தியையும் அறிந்திருக்கிறார். बच्चों को भक्ति में क्या क्या करना पड़ता है, குழந்தைகள் பக்தியில் என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, समझाते हैं, புரிய வைக்கிறார் பாபா. ये यज्ञ तप आदि करना ये सब भक्ति मार्ग है. யாகம் வளர்ப்பது,
தவம் செய்வது, இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடைய வழிமுறைகளாகும். பல் பாக்கி மகிமா கருத்து हैं परंतु उल्टी பாபாவுடைய மகிமை பாடுகிறார்கள் பக்தியில், ஆனாலும் அந்த மகிமை கூட தவறாக இருக்கிறது. वास्तव में श्री कृष्ण की महिमा भी पूरी नहीं जानते. உண்மையிலே பார்க்க போனால் ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமை கூட முழுமையாக தெரியாது. ஹரேக் பாத் கோ சமஜ்னா சாயியேனா, ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? जैसे श्री कृष्ण को वैकुंठ नाथ कहा जाता है, எப்படி ஸ்ரீ கிருஷ்ணரை வைகுண்டநாதர் என்று சொல்லப்படுகிறது. அச்சா பாபா பூछते हैं, நல்லது குழந்தைகளே, பாபா கேட்கின்றார், ஸ்ரீ கிருஷ்ணக்கு திரிலோக்கிநாத் கஹா ஜா சக்தா है, ஸ்ரீ கிருஷ்ணரை திரிலோகநாதன் என்று சொல்ல முடியுமா? காயா சாத்தா ஹேனா திரிலோக்கிநாத், திரிலோகநாதனே என்று புகழ் பாடப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போ அந்த மகிமை யாருடையது, அந்த புகழ் யாருடையது? ஸ்ரீகிருஷ்ணருக்கு அந்த மகிமையை பாட முடியாது. அதனால தானே சொல்கிறார் பாபா, கிருஷ்ணரை பற்றியும் முழுமையான மகிமையை அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போ திரிலோகி நாத், இப்பொழுது திரிலோகி நாதன் அப்படின்னாலே அர்த்தம் என்ன? தீன் லோக், 3 லோகம், மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம். இந்த 3 லோகத்துக்கும் நாதனாக இருக்கக்கூடியவர் தான் त्रिलोकनाथन. तो बच्चों को समझाया जाता है तुम ब्रह्मांड के भी मालिक हो. குழந்தைகளுக்கு இது புரிய வைக்கப்படுகிறது, நீங்கள் பிரம்மாண்டத்துக்கும் எஜமானர்கள். ஸ்ரீ கிருஷ்ண ऐसे समझती होंगी ब्रह्मांड के मालिक. அடுத்த பாயிண்ட் சொல்கிறார் பாபா, ஸ்ரீ கிருஷ்ணரை பிரம்மாண்டத்துக்கு எஜமானன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அவர் எதற்கு எஜமானன்? வைகுண்டத்துக்கு எஜமானன், வைகுண்டநாதன் அவர். வைகுண்டம் என்று பொது உலகம் ஸ்வர்க்கத்தை சொல்லப்படுகிறது. तो वास्तव में त्रिलोकीनाथ कोई भी नहीं है. உண்மையிலே பார்த்தோம் என்றால் திரிலோகிநாதன் என்பது யாருமே கிடையாது. பாப் ரைட் பாத் சம்ஜாते हैं. பாபா தான் சரியான விஷயத்தை புரிய வைக்கிறார். 3 லோக் தோ हैं, 3 லோகமானது இருக்கின்றது. பிரம்மாண்ட का मालिक शिव बाबा भी है. பிரம்மாண்டத்துக்கு மாலிக் ஷிவ் பாபாவாக இருக்கிறார். அடுத்து யார் பிரம்மாண்டத்துக்கு மாலிக்? நம்ம குழந்தைகளும் பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள். இங்கே சூக்ஷ்ம வத்தனத்தை பற்றிய விஷயமெல்லாம் கிடையாது. ஸ்தூல் வத்தன் में भी वो मालिक नहीं, न स्वर्ग का न नरक का. शिव बाबा ஸ்தூல வத்தனத்துக்கும் மாலிக் இல்லை, ஸ்வர்க்கத்துக்கும் மாலிக் இல்லை, நரகத்துக்கும் மாலிக் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் யார்? ஸ்வர்க்கத்தனுடைய எஜமானர். நரகத்துக்கு எஜமானன் யார்? ராவணன். யாரெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆட்சி செய்கிறவங்களுடைய பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இன்கோ ராவன் ராஜ்ய அசுரி ராஜ்ய கஹா ஜாத்தா ஹே. எனவே இந்த ராஜ்யத்தை ராவண ராஜ்யம் என்றும் அசுர ராஜ்யம் என்றும் சொல்லப்படுகிறது. மனுஷி கேத்திபியே பரந்து சமஸ்தே நஹி ஹே. மனிதர்கள் கூறுகின்றார்களே தவிர அதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. तो बच्चों को बाप बैठ समझाते हैं. குழந்தைகளுக்கு பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். ராவன் को 10 शीश देते हैं. ராவணனுக்கு 10 தலையை காட்டியுள்ளார்கள். 5 விகாரம் பெண்ணுக்கும், 10 தலை என்பது என்ன? 5 விகாரம் பெண்ணுக்கும் 5 விகாரம் ஆணுக்கும் இருக்கின்றது. 5 விகார் சப்கே லியே है. அந்த 5 விகாரம் என்பது அனைவருக்குள்ளேயும் இருக்கின்றது. சப் ஹை ராவண் ராஜ்யமே, அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருப்பது எங்கே? ராவண ராஜ்யத்தில். அபி தும் சிரேஷ்டாச்சாரி பன்னு ரஹே ஹோ. இப்போ குழந்தைகள் நீங்கள் சிரேஷ்டாச்சாரி ஆயிட்டுருக்கிறீங்க. பாபா சிரேஷ்டாச்சாரி உலகத்தை உருவாக்குகிறார். ஏகாந்த में बैठने से ऐसे ऐसे विचार चाकर मंथन चलेगा. ஏகாந்தத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இது போன்ற ஞான சிந்தனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். उस पढ़ाई के लिए भी स्टूडेंट एकांत में किताब ले जाकर पढ़ते हैं. உலகாயுத படிப்பதற்கும் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க? தனிமையில் உட்கார்ந்து படிக்கின்றார்கள். அதுபோல் பாபா என்ன சொல்கிறார்? நீங்கள் கூட தனியாக உட்கார்ந்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் அமைதியாக
ஞானத்தை பற்றிய சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சிந்தனை என்ன உங்களுக்கு கடகடன் வந்துடும், ஞானத்தினுடைய சிந்தனை. ஸோ படிப்பு நீங்கள் இப்படியும் படிக்கணும். எப்படி படிக்கணும்? சிந்தனை பண்ணணும். அது கூட படிப்பதற்கு சமமாகும். तुमको किताब तो पढ़ने की दरकार नहीं है. நீங்கள் புத்தகம் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் செய்யணும், என்ன செய்யணும் வேலை? பாயிண்ட்ஸ். பாபா முரளியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமானது கூறுகிறார் என்பதை எழுத வேண்டும், குறிப்பெடுக்க வேண்டும். அப்புறம் கேட்ட முரளி அப்படியே நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டும். இப்படி குஹி பாத்தே சமஜ்னிக்கு, இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயமாகும். பாப் कहते हैं ना, आज तुमको गुहे नई பாயிண்ட் समझाता हूँ. பாபா சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு ஆழத்திலும் ஆழமான புது பாயிண்ட்ஸை புரிய வைக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா. பாரஸ்புரிக்கு மாலிக் தோ லக்ஷ்மி நாராயண் ஹே. அந்த பாரஸ்புரிக்கு அதிகாரிகள் யார்? லக்ஷ்மி நாராயணர். ऐसे भी नहीं कहेंगे कि विष्णु है. விஷ்ணு எஜமானர் என்று சொல்ல முடியாது. விஷ்ணுவை பற்றியும் புரிந்து கொள்வதில்லை. अभी तुम ஷார்ட் में एम ऑब्जेक्ट समझाते हो. இப்பொழுது நாம் சுருக்கமாக நம்முடைய லட்சியம் என்னவென்று புரிய வைக்கின்றோம். ब्रह्मा सरस्वती कोई आपस में मेल फीमेल नहीं. ये तो प्रजापिता ब्रह्मा है ना. ब्रह्मा सरस्वती. ब्रह्मा यार? प्रजापिता ब्रह्मा. प्रजापिता ब्रह्माவை கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று சொல்ல முடியும். शिव बाबा को सिर्फ बाबा ही कहेंगे. அது शिव பாபாவை என்ன சொல்லலாம்? பாபான்னு தான் சொல்லணும். ஆனால் பிரம்மா பாபா என்ன சொல்லலாமா? கிரேட் கிராண்ட் ஃபாதர். பாக்கி சப் பிரதர்ஸ். மற்ற எல்லாருமே யார்? சகோதரர்கள், பிரதர்ஸ். இத்தனை से ब्रह्मा के बच्चे हैं. இத்தனை பேரும் பிரம்மாவுடைய குழந்தைகள். सबको मालूम है हम भगवान की बच्चे ब्रदर्स हो गए हैं. அனைவருக்குமே தெரியும் நாம் யார்? பகவானோட குழந்தை அப்படின்னு சொல்லும்போது சகோதரர்களாக ஆகிவிடுகிறோம். परंतु है निराकारी दुनिया में. ஆனால் பகவான் எங்கே இருக்காரு? நிராகார உலகத்தில் இருக்காரு. अभी तुम ब्राह्मण बने हो. இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். புது உலகத்தை சத்தியுகம் என்று சொல்லப்படுகிறது. இது புருஷோத்தம சங்கமயுகம் என்றதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியமே ஹோத்தியே புருஷோத்தம். சத்தியுகத்தில் இருப்பதோ புருஷோத்தம். இது மிகவும் பெரிய அதிசயமான விஷயமாகும். தும் நெய் துனியா के लिए தயார் हो रहे हो. நீங்கள் புது உலகம் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இஸ் சங்கமய पर ही तुम पुरुषोत्तम बनते हो. இந்த சங்கம யுகத்தில் தான் நீங்கள் புருஷோத்தம நிலை அடைகிறீங்க. கேத்தி பி ஹம் லக்ஷ்மி நாராயண் பண்ணீங்க. இந்த சங்கமயத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறோமா? நான் லக்ஷ்மி நாராயணாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏஹே சப்சி உத்தம் புருஷ். இவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? லக்ஷ்மி நாராயணர் எப்பேற்பட்டவர்கள்? அனைவரை விட உத்தமமானவர்கள். அவர்களை தேவதை என்று சொல்லப்படுகிறது. உத்தம் சி உத்தம் நம்பர் 1 ஹே லக்ஷ்மி நாராயணர். உத்தமத்திலும் உத்தமமானவர் நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவர்கள் யார்? லக்ஷ்மி நாராயணர். அதன் பிறகு வரிசை பிரகாரமாக நாம் குழந்தைகள் ஆகின்றோம். சூரியவம்சி கரானிக்கு உத்தம் கேங்கே. அந்த சூரிய வம்சத்தை என்ன சொல்லலாம்? உத்தமமான வம்சம் என்று சொல்லலாம். ஏன்னா சூரிய வம்சம் என்பது நம்பர் 1ஆக இருக்கிறது. அகிஸ்தி கலா கம்மோத்தி ஹே. சூரிய வம்சமாக இருந்த சிருஷ்டி மெதுமெதுவாக அங்கே வாழ்ந்தவர்களுடைய கலைகள் குறைய ஆரம்பிக்கின்றது. அபி பச்சி நெய் துனியா க முகூர்த்து கர்த்தியோ. இப்போ குழந்தைகள் நீங்கள் புது உலகத்தை ஆரம்பம் செய்கின்றீர்கள். முகூர்த்தம் சொல்லார் பாபா. நல்ல முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா? புது உலகத்தை நீங்கள் ஆரம்பம் செய்கிறீர்கள். ஜெய்சி நயா கர் தயார் होता है.
तो बच्चे खुश होते हैं. உதாரணம் சொல்கிறாங்க பாபா. புது வீடு தயாராகிடுச்சுன்னா கட்டி முடித்த உடனே முதல் சந்தோஷம் யாருக்கு ஏற்படுது? குழந்தைகளுக்கு ஏற்படுது. அப்போ புது வீடு கட்டி முடித்ததும் என்ன பண்ணுறாங்க? அதற்கு திறப்பு விழா செய்கிறாங்க. तुम बच्चे भी नई दुनिया को देख खुश होते हो. நமக்கு புது வீடு எது? சத்யுகம். நாம குழந்தைகள் புது உலகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம். முகூர்த்து கர்த்தி ஹோ, அதற்கான திறப்பு விழாவை செய்கின்றோம். लिखा हुआ भी है सोने की फूलों की वर्षा होती है. தங்க மழை, தங்க புஷ்பங்களால் மழை பொழிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. புஷ்பங்களை போடப்படுது. எந்த புஷ்பம் பொழியப்படுகிறது சத்தியுகத்தில்? அந்த புது உலக ஸ்தாபனையில் தங்க புஷ்பங்களுடைய மழை பொழிகின்றது. तो बच्चों को कितना खुशी का पारा चढ़ना चाहिए. குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு குஷியினுடைய அளவு அதிகரித்திருக்கணும். तुमको सुख और शांति दोनों मिलते हैं. உங்களுக்கு சுகம் சாந்தி ரெண்டுமே கிடைக்கின்றது. दूसरा कोई नहीं जिनको इतना सुख और शांति मिले. உங்களுக்கு கிடைக்கிறது போல வேறு யாருக்கும் சுகம் சாந்தி கிடைப்பதில்லை. दूसरे धर्म आते हैं तो द्वैत हो जाता है. மற்ற தர்மங்கள் வரும்பொழுது, வேறு தர்மம் வரும்பொழுது அங்கே என்ன ஆயிடுறதா? பிளவுகள் என்பது ஏற்பட்டு விடுகிறது. ஒன்றாக இருந்த உலகம் ரெண்டாகி விடுகிறது. अब बच्चों को अपार खुशी है. குழந்தைகளாகி உங்களுக்கோ அளவற்ற சந்தோஷம் இருக்குது. ஹம் புருஷார்த்த கர் ஊஞ்சு பதுப்பாயே, நாம் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை பெற வேண்டும் என்ற खुशी இருக்கிறது. ऐसे नहीं है कि जो तकदीर में होगा सो मिलेगा. पास होने होंगे तो होंगे. அதிர்ஷ்டத்தில் இருக்கிறது கிடைக்கட்டும், பாஸ் ஆனால் ஆயிட்டு போகிறோம் அப்படிங்கிற நினப்பெல்லாம் கிடையாது. பாபா என்ன சொல்கிறாங்க நமக்கு? ஒவ்வொரு விஷயத்திற்கும் முயற்சி நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். पुरुषार्थ नहीं पहुँचता है तो खे देते जो नसीब में होगा. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அந்தவாறு இல்லை, உயர்ந்த பதவி அடையிறது போல இல்லை அப்படின்னா அப்போ தான் என்ன சொல்லப்படுது? அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்குமோ அதுதான் கிடைக்கும். बाप कहते हैं तो माताओं को कितना ऊंच बनाता हूँ. பாபா சொல்றார், மாதா சாஹி உங்களை நான் எவ்வளவு உயர்வாக்குறேன். மாதாஸ்க்கெலாம் ரொம்ப குஷி வந்தோன்னு இன்னைக்கு. ஃபீமேல் கா மான் சப் ஜெஹக். எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு அதிக மரியாதை என்பது கொடுக்கப்படுகிறது. வெளிநாட்டிலையும் சரி பெண்களுக்கு மகத்துவம் இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, இங்கே பெண் குழந்தை பிறந்து விட்டால் பிடிக்கிறதில்ல. உலகம் ரொம்ப அழுக்கான உலகமாக இருக்குது. ஈசமித்து பச்சி ஜான்தி பாரத் கியாத்தா. பாரதம் என்னவாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. என்னவாக இருந்தது, இப்போ என்னவாக ஆகியிருக்கிறது. மனுஷி பூலுகையே சிறப் சாந்தி சாந்தி மாங்கத்தே ரேத்தே ஹே. மனிதர்களோ மறந்து போய் என்ன பண்ணுறாங்களா? சாந்தி வேணும் சாந்தி வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. உலகத்தில் அமைதி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். லக்ஷ்மி நாராயண் கா சித்திரம் தீக்காவோ. இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரத்தை காட்டுங்க. இனூக்கா ராஜ்யத்தா தோ பவித்திரதா சுக்கு சாந்தி பீத்தி. இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது, அப்போ தூய்மை சுகம் சாந்தி இருந்தது. तुम लक्ष्मी नारायण का चित्र दिखाओ. तुमको ऐसा राज्य चाहिए ना. லக்ஷ்மி நாராயண சித்திரத்தை காட்டி இவங்க ராஜ்யம் எப்படி இருந்தது, இவங்க எப்படி இருந்தாங்க அப்படி அதெல்லாம் சொல்லிவிட்டு, உங்களுக்கு இது போல் ராஜ்யம் வேணும் தானே அப்படி கேளுங்க சொல்லிட்டு கேட்டுட்டு என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட ஒரு உலகம் இப்போது ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு. அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போகணும், பிறப்பெடுக்கணும்னா ராஜயோகத்தை பயின்றால்தான் பிறப்பெடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கணும். மூலவத்தன் மெத்து விஸ்வக்கு சாந்தி நீக்கிங்கே. அதே பரந்தாமத்தில் இருக்கும்போது உலகத்தில் அமைதி வேணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் கிடையாது. உலகம்னா இதை தான் குறிக்கின்றது, இங்கே தான் சாந்தி வேணும். தேவதைகளுடைய ராஜ்யத்திலேயோ முழு உலகத்திலும் அமைதி இருந்தது. மூலவத்தனமானது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய உலகமாகும்.
मनुष्य तो ये भी नहीं जानते ஆத்மாவுக்கு की दुनिया होती है ஆத்மாக்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு என்பதும் மனிதர்களுக்கு தெரியாது. बाप कहते हैं हम तुमको कितना ऊंच पुरुषोत्तम बनाता हूँ. பாபா சொல்றார், நான் உங்களை எவ்வளவு உயர்ந்த புருஷோத்தமர்களாக ஆக்குகிறேன். இது ये समझाने की बात है. இது புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும். எது? பகவான் நம்மளை எவ்வளோ உயர்வாக்குறாரு, எப்படி ஆக்குறார், இது புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும். இன்றைக்கி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே வர்றார் பாபா. ஆழமான விஷயம் சொன்னார், இது அதிசயமான விஷயம் சொன்னார். அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? இது புரிய வைக்க வேண்டிய விஷயம் சொல்கிறாரு. அந்த விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணுங்களேன். புது விஷயத்தை கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும் இல்லையா மனுஷனுக்கு? அப்போ பாபா என்னெல்லாம் விஷயம் சொல்லியிருக்காரு, இதையும் நம்ம கலெக்ட் பண்ண பழகிக்கணும். ऐसे नहीं रेडिया मारेंगे भगवान आया कोई मानेगा नहीं. பகவான் வந்துட்டாரு உரத்த குரலில் சொல்கிறீங்க, அப்படி சொல்லிட்டா ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. और ही गाली खाएंगे और खिलाएंगे. மேலும் என்ன பண்ணுவாங்களா? அப்படி சொன்னாலும் நிறைய நிந்தனை பண்ணுவாங்க, பண்ண வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்களா? இந்த பிகே தன்னையே பகவான் என்று கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ऐसी सर्विस नहीं होती है. இப்படிலாம் சேவா நடக்காது, செய்ய முடியாது. சேவிக்கான யுக்தி பாபா கூறுகிறார். என்ன யுக்தி கூறுகிறார்? कमरे में 8-10 चित्र दीवाले में अच्छी रीति लगा दो. ஒரு அறையில் உங்கள் வீட்டில் அல்லது சென்டரில் 7-8 சித்திரங்கள், ஒரு 10 சித்திரங்களை செவரில் நல்லா ரெடி பண்ணுங்க, மாட்டிடுங்க. ஒரு பாஹர் में लिख दो. உள்ள படங்களால் அந்த ஹால் இருக்கணும். வெளியில் போர்டில் எழுதுங்க. என்ன எழுதுங்க? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எல்லையற்ற பாபாவிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை பெற வேண்டும். அதாவது மனித நிலையிலிருந்து தேவத்தி ஆக வேண்டும். தூ ஆவோ, நீங்கள் எல்லோரும் வாங்க, படிக்கிற நீங்கள் எல்லோரும் வாங்க, உங்களுக்கு இதை பற்றி புரிய வைக்கிறோம் அப்படின்னு எழுதுங்க. அப்படி எழுதும்போது அதை பார்த்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க, தானாகவே வர ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தில் அமைதி இருந்ததல்லவா? அபி இத்தனை டேர் தரம் ஹே. இப்பொழுதோ நிறைய தர்மங்கள் இருக்குது. தமோ பிரதான் துனியாமே சாந்தி கேசே ஹோ சக்தி ஹை. இந்த உலகத்தில் இருந்துட்டு அமைதி வேணும் அமைதி வேணும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, இந்த உலகம் எப்படி உலகம்னு தெரியுமா? தமோ பிரதானமான உலகம். இந்த உலகத்தில் அமைதி என்பது எப்படி இருக்க முடியும்? விஸ்வமே சாந்தி वो तो भगवान ही कर सकता है. உலகத்தில் அமைதியை பகவானால் தான் ஏற்படுத்த முடியும். ஷூபாபா आते हैं जरूर कुछ सौगात लाते होंगे. ஷூபாபா அந்த உலகத்திற்கு வருகிறார் என்றால் அவசியம் அவர் பரிசை கொண்டு வருவர். एक ही बाप है जो इतना दूर से आते हैं. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் அவ்வளவு தூரத்து தேசத்திலிருந்து வரர். ஒரே ஒரு முறை தான் வரர். इतना बड़ा बाबा 5000 वर्ष के बाद आते हैं. எவ்வளோ பெரிய பாபா பகவான் இல்லையா? எவ்வளோ பெரிய பகவான் 5000 வருஷம் கழிச்சு வராரு. அப்போ இந்த பாபா மேலே நமக்கு அவரை சந்திக்கணும், அவரை நினைக்கணும் அப்படிங்கிற ஆசை எவ்வளோ வேணும் இல்லையா? 5000 வருஷம் கழிச்சு வராரு. வெளிநாட்டு போயிட்டு திரும்பி வராங்கன்னா, வெளிநாடு போயிட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய குழந்தைகளுக்காக பரிசெல்லாம் கொண்டு வருவாங்க. स्त्री का पति भी बच्चों का बाप तो बनते ना. फिर दादा परदादा तरदादा बनते. इनको तो बाबा कहते हैं. फिर ग्रैंडफादर भी होगा. கணவன், குழந்தைகள், அப்பா, இப்படி நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு கணவன் ஆகிறாங்க, அடுத்து அந்த கணவன் என்ன ஆயிடுறாரு? அப்பா ஆயிடுறாரு, அடுத்து குழந்தை, இப்படி சம்பந்தங்கள் இருக்குது. இங்கேயும் இந்த சம்பந்தம்லாம் எதுவும் கிடையாது. இவர் யார்? கிராண்ட் ஃபாதர். எப்படி பாட்டன், முப்பாட்டன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இங்கே இவர் என்ன சொல்லப்படுது? கிரேட் கிரேட் ग्रैंडफादर. बाप द्वारा सृष्टि चक्र की हिस्ट्री जागृति को तुम जानकर चक्रवर्ती राजा बन रहे हो. பாபா மூலமாக நீங்கள்
சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அறிந்து கொண்டு சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். बाबा कितना प्यार रुचि से पढ़ाते हैं, तो इतना पढ़ना चाहिए ना. பாபா எவ்வளோ அன்பா ஆர்வத்தோடு இந்த படிப்பை படிப்பிக்கிறார். அவ்வளவு நீங்கள் படிக்கணும் இல்லையா? சஃபரி का टाइम तो सब फ्री होते हैं. காலை நேரம் படிக்கிறதுக்கு எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. முரளி கிளாஸ் எப்போ? 6:30 மணிக்கு. 6:30 மணிக்கு வந்து யோகாவில் உட்காரணும். 7 மணிக்கு முரளியை கேட்கணும். सुबह का क्लास होते आधा पौना घंटा, मुरली सुनकर फिर चले जाओ. காலை நேரத்தில் 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், இல்லை 1 மணி நேரம் முரளியை கேளுங்க. அப்புறம் போயிடுங்க. எங்கே போகணுமோ போங்க. வேலைக்கு போகணுமா, வீட்டுக்கு போகணுமா, எங்கே போகணுமோ போங்க. யாது தூ கஹாம் பி ரேத்தி கர் சக்தே ஹேன். பாபா நினைவு நீங்கள் எங்கே இருந்தாலும் செய்துக்க முடியும். அதுக்கா முரளி நான் பாபா வீட்டுக்கு வராமலே கேட்டுக்குவேன் அப்படின்னா அது ரைட்டு கிடையாது. அது டீச்சர் மேலே இருக்கிற அன்பு கிடையாது. டீச்சர் மேலே இருக்கிற மரியாதை கிடையாது. டீச்சருக்கு நம்ம என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்க வேண்டும். சென்டருக்கு வந்து பாபாவுடைய முரளியை கேட்கணும். इतवार का दिन तो छुट्टी है. அது ஞாயிற்றுக்கிழமை என்றால் உங்களுக்கு விடுமுறை நாள் தான். சஃபரி 2-3 घंटा बैठ जाओ. அப்போ சண்டே முரளி நீங்கள் எப்படி கேட்கணுமா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருங்க. दिन की कमाई को मेकअप कर लो, पूरी जोली भर दो. ஃபுல் டே மேக்கப் பண்ணிக்கோங்க நேரத்தை. அதிக நேரம் எங்கே கொடுங்க? ஞான யோகத்துக்கு கொடுங்க. ஃபுல்லாக உங்கள் பையன் நிறச்சிக்கோங்க. டைம் तो मिलता है ना. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் உங்களுக்கு நேரம் கிடைக்குது இல்லையா? மற்ற நாள் மாதிரி வந்துட்டு வேகமாக ஓடணுங்கிற அவசியம் இருக்காது. கிளாஸ் கேட்கலாம், யோகா பண்ணலாம், கொஞ்சம் நேரம் சேவா பண்ணலாம். மாயா கி தூஃபான் ஆனே சே யாத் நீ கர் சக்தே. ஆனால் மாயா புயலானது வந்து விட்டதென்றால் நினைவு செய்ய முடிவதில்லை. பாபா பில்குல் செஹேஜ் சம்ஜாத்தே ஹே. பாபா முற்றிலும் सहजமாக புரிய வைக்கிறார். பக்தி மார்க் में कितने सत्संग में जाते हैं. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எத்தனை சத்சங்கத்துக்கு போனீங்க? श्री कृष्ण के मंदिर में, फिर श्रीनाथ के मंदिर में, फिर और किसके मंदिर में जाएंगे? श्री कृष्णனுடைய கோவிலுக்கு போனீங்க, ஸ்ரீநாதரோட கோவிலுக்கு போனீங்க, அப்புறம் எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்க? யாத்ரா में भी कितने व्याभिचारी बनते हैं. யாத்திரையிலையும் கூட ஒரு யாத்திரை பண்ணலை, நீங்கள் பலவிதமான யாத்திரை பண்ணியிருக்கிறீங்க. இத்தனை தக்லீஃப் லேத்தி ஃபாய்தா குச் நை. ஏகப்பட்ட யாத்திரை செய்திருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு செய்திருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. ட்ராமாமே ஏ பி நுந்த் ஹே. ட்ராமாவில் இதுவும் பதிவாகி இருக்கிறது. அவ்விக்த வானிலோ அழகா பாபா ஒரு கேள்வி கேட்டாங்க. பக்தியில் நீங்கள் நிறைய தேடி இருக்கீங்க என்னைய, ஆனால் நான் உங்களுக்கு கிடைச்சேன்னா கிடைக்கல. ஆனால் நான் வந்து உங்களை தேடின பிறகு தான் நீங்கள் எனக்கு கிடைச்சிங்க. நம்ம தேடி அலைஞ்சிக்கிட்டே தான் இருந்தோன்ட்டார் பாபா. ஆக நம்மை தேடி கண்டெடுத்தது யாரு? பாபா. துமாரி ஆத்மாமே பாட் பரா ஹுவா ஹே. உங்களுடைய ஆத்மாவில் தான் எல்லா பாட்டும் பதிவாகி இருக்கிறது. सतयुग त्रेता में जो पाठ कल्प पहले बजाया है वही बजाएंगे. சத்தியுகா திரேதா யுகத்தில் என்னெல்லாம் பாட்டு நீங்கள் கல்பத்துக்கு முன்னால் நடித்தீர்களோ அதே தான் நடிப்பீர்கள். மோட்டி புத்தி ஏ பி நே சமஸ்தே ஹே. யாருடைய புத்தி மந்த புத்தியாக இருக்குது, அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. கல்பா அந்த பாட்டை ப்ளே பண்ணுவோன்னு புரிந்து கொள்வதில்லை. जो महीन बुद्धि है वह अच्छी रीति समझकर समझा सकते हैं. யாருடைய புத்தி நுணுக்கமாக இருக்கா, ரொம்ப சூட்சமாக இருக்குது, நுணுக்கமான புத்தியுடையவர்கள் தான் நன்றாக புரிந்து கொண்டு, புத்திசாலிகள் அவர்கள் தான் புரிந்து கொண்டு புரிய வைக்க முடியும். உலகத்தினருக்கு தெரியாது இது ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் என்று. இன்கோ समझने में भी टाइम लगता है. இதை புரிந்து கொள்வதற்கும் டைம் ஆகின்றது. हरेक बात डिटेल में समझाकर फिर कहा जाता है मुख्य है याद की यात्रा. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வைக்கப்படுகிறது. எவ்வளோதான் விஸ்தாரமாக ஞானம் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும்
முக்கியமான பாடம் எது? நினைவு யாத்திரை. எல்லாம் நல்ல ஞானம்லாம் நல்லா புரிஞ்சுட்டு நினைவே பண்ணலை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. பாபா ஞானக்கடலாக இருக்கிறார், இதுவும் அவருடைய மகிமை. சாரா சாகர் சியாஹி பன்னாவோ, முழு கடலையுமே மையாக்குங்கள், காட்டு மரத்தை பேனாவாக்குங்கள், வானத்தை பேப்பராக்குங்கள். இவற்றெல்லாம் இவ்வாறு ஆக்கி பாபாவுடைய மகிமை எழுதினாலும் எழுத முடியாது. शुरू से लेकर तुम कितना लिखते आए हो? ஆரம்ப காலத்திலிருந்து எப்போ பாபா சிவபாபா ஞானம் சொல்ல ஆரம்பித்தாரோ அப்பொழுதிலிருந்து அவர் சொல்லப்பட்ட ஞானத்தை எழுதிட்டே தான் வரீங்க. எவ்வளவு டைரிகள் சேர்ந்துருச்சு உங்கள்கிட்ட. எத்தனை 10 வருஷம் நீங்கள் டைரி சேர்த்துருப்பீங்க ஞானம் எழுதி. எவ்வளோ டைரி இருக்கும்? मुख्य है ही अल्फ है, बाप को याद करना है. मुख्यमानது अल्फ बाबा, அவரை நினைவு செய்ய வேண்டும். यहाँ भी तुम आते शिव बाबा के पास, இங்கே நீங்கள் குழந்தைகள் शिव बाबाவிடம் வந்துள்ளீர்கள். शिव बाबा इनमें प्रवेश कर तुमको कितना प्यार से पढ़ाते हैं. शिव बाबा இவருக்குள்ளே பிரவேசித்து நமக்கு எவ்வளவு அன்பா படிப்பிக்கிறார். பாப் கேத்து அவர் எந்த விதமான பகட்டை வெளிப்படுத்துறதில்ல. என்ன சொல்கிறார் பாபா? நான் வருவதே பழைய சரீரத்தில். कैसी साधारण रीति शिव बाबा आकर पढ़ाते हैं. शिव बाबा பாருங்கள் எப்படி சாதாரணமான முறையில் வந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. எந்த அகங்காரமும் அவருக்கு இல்லை. बाप कहते हैं तुम मुझे कहती हो बाबा पति दुनिया पति शरीर में आओ. பாபா சொல்றார், நீங்கள் என்னையே தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? பாபா இந்த பத்தித்தமான உலகத்தில் பத்தித்த சரீரத்தில் வாங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் வந்திருக்கிறேன். சத்தியமே நெய் புல்லாத்தே ஹோ, சத்தியுகத்தில் வந்து கூப்பிடுறதில்ல. நீங்கள் வாங்க, வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை இருக்குது, இங்கே வந்து உட்காருங்க, இங்கே இருக்கக்கூடிய போஜனத்தெல்லாம் சாப்பிடுங்க. அங்கே போய் என்னை நினச்சிங்களா? அங்கே போய் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டதை எங்கே கூப்பிட்ருக்குறீங்க? இந்த உலகத்தில் தான் கூப்பிட்டீங்க. அப்போ இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னா வரத்துக்கு? பத்தித்த உலகம், பத்தித்த சரீரத்தில் தான் வரேன். ஆகி புல்லாத்தே, அங்கே போஜனம்லாம் பாபா சாப்பிட வாங்கன்னு பாபாவுக்கு கொடுக்கறதில்ல. 36 प्रकार का भोजन खिलाते थे. ये फिर भी होगा. 36 விதமான உணவுகளை சாப்பிட்டோம். ஆசையே இல்லை, ஆனால் 36 விதமான உணவுகளை சாப்பிட்டோம். இது மறுபடியும் நடைபெறும். ये भी चरित्र ही कहे, இவையே சரித்திரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சரித்திர क्या है? ஸ்ரீகிருஷ்ணருடைய சரித்திரம் தான் என்ன? யாருக்கும் தெரியாது. அவருடைய சித்திரம் இருக்குது, அவருடைய சிலைகள் இருக்குது. சித்திரம் இருந்தாலும் அவரை பற்றி சரித்திரம் இல்லை. பாபா நமக்கு கிருஷ்ணரை பற்றிய சரித்திரத்தை அழகாக சொல்லியிருக்காரு. ஓத்து சத்தியுகா பிரின்ஸ். ஸ்ரீகிருஷ்ணர் யாரா? சத்தியுகத்தினுடைய பிரின்ஸ். அவரை பத்தித்த பாவனன் என்று சொல்ல முடியாது. துமாரி யாதுக்கு யாத்ரா பூரி தப்போகி. ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டுக்கு பாபா வந்துட்டாங்க லாஸ்ட்டில். நீங்கள் நினைவு யாத்திரை பண்ணிகிட்ருக்கீங்களே, அந்த யாத்திரை எப்போ முடியும்? யாத்திரைக்கு ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா? இதோட போய் முடிச்சுட்டு ஓடு திரும்பணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்போ நம்மளோட நினைவு யாத்திரை எப்போ முடியும்? எப்போ கர்மேந்திரியம் ஏமாத்துறதில்ல, கர்மாத்தீத்த நிலையை அடைந்து விடுகிறோம், அப்பொழுது நினைவு யாத்திரை முடிவடையும். இப்போ முடியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நினைவு யாத்திரை செய்வதற்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். நம்பிக்கையற்றவர்களை ஆகிடாதீங்க. நல்ல யோகா பண்ணுறேன், ஒன்றும் நடக்கலை, நல்ல யோகா பண்ணுறேன், ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் ஆகலை. இதில் என்ன? நம்பிக்கையற்ற நிலை. நினைவு தானே. நினைவுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்காமல் இருக்காது. சர்வீஸ் ஆர் சர்வீஸ். என்ன சொல்கிறார் பாபா? சேவா சேவா செஞ்சுக்கிட்டே இருங்க. बाप भी आकर पूरी तन से सर्विस कर रहे हैं ना. இந்த பாபா சேவை பண்ணிகிட்ருக்கார் இல்லையா? சேவையிலையும் நீங்கள் கலைப்பற்றவர் ஆகணும். கலைப்பு வரக்கூடாது. பாபாவும் வயோதிக சரீரத்தில் வந்து சேவா பண்ணிகிட்ருக்கார் இல்லையா? எனக்கு என்ன நல்ல சரீரமாக கொடுத்தீங்க?
பாப் கருணு கராவன் ஆறு ஹே. பாபாவோ செய்பவர் செய்விப்பவர். நீங்கள் போய் சேவா பண்ணுங்க, அவர் செய்ய வச்சிருவார். बच्चों के लिए कितना फिक्र रहता है, ये बनाना है, मकान बनाना. குழந்தைகளை பற்றி எவ்வளவு கவலை இருக்கிறது பாபாவுக்கு. இதை செய்யணும், அதை செய்யணும், வீடு கட்டணும். ஏகப்பட்ட சிந்தனைகள் யாருக்கா வருதா பாபாவுக்கு? குழந்தைகளுக்காகத்தான் வருகின்றது. जैसे लौकिक बाप को हद के ख्यालात रहते हैं, லௌகிக்க தந்தைக்கு எல்லைக்குட்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது. அது மாதிரி பாபா யார்? இந்த பாபா பரலோகிக்க பாபா. அவருக்கு எல்லையற்ற சிந்தனைகள் ஏற்படுகிறது. तो बच्चों को ही सर्विस करनी है. குழந்தைகள் நீங்கள் தான் சேவை செய்ய வேண்டும். 3 प्रतिदिन बहुत सहज होता जाता है. நாளுக்கு நாள் அனைத்தும் सहजமாகிக் கொண்டே இருக்கிறது. जितना विनाश की नज़दीक आते जाएंगे उतना ताकत आती जाएगी. எவ்வளவு விநாசம் அருகில் வருமோ அவ்வளவு சக்தி வந்து கொண்டே இருக்கும். गाया हुआ है भीष्म पितामह आदि को पिछाड़ में तीर लगे. பாடப்பட்டிருக்கிறது. பீஷ்ம பிதாமர் போன்ற மகான்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு கூட கடைசியில் இந்த ஞானம் என்ற அம்பானது தைக்கும். अभी तीर लग जाए तो बहुत गंगामा हो जाए. இப்போ இது போன்ற ஆத்மாக்களுக்கெல்லாம் ஞான அம்பு தைத்து விட்டால் இது கூட ஒரு பிரச்சனையாக ஆகிவிடும். அதனால் அந்த பாட்டு எப்போ? கடைசியில் தான். இத்தனி பீட் ஹோ ஜாயே தோ பாத் மத் பூச்சோ. ஏகப்பட்ட கூட்டம் வந்துடும் பாபா வீட்டுக்கு. கேட்க முடியாது, பார்க்க முடியாது, டைமே இருக்காது யாருக்கும். परंतु भीड़ हो जाती है तो फिर ऐसा कहा जाता है, जब इन्हों को तीर लग जाए तो फिर तुम्हारा प्रभाव निकलेगा. இவர்களுக்கெல்லாம் அந்த ஞானம் என்ற அம்பு தைத்த பிறகு உங்களுடைய பிரபாவம் என்பது வெளிப்படும். सब बच्चों को बाप का परिचय मिलना तो है. அனைவருக்குமே பாபாவுடைய அறிமுகம் என்பது கிடைத்துத்தான் ஆக வேண்டும். तुम 3 पैर पृथ्वी में भी अविनाशी हॉस्पिटल और गॉडली यूनिवर्सिटी खोल सकते हो. 3 அடி நிலம் இருந்தால் போதும். குழந்தைகள், நீங்கள் அழிவற்ற ஹாஸ்பிட்டல் மற்றும் காட்லி யூனிவர்சிட்டியை திறக்க முடியும். இடம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. पैसा नहीं है तो भी हर्जा नहीं है, चित्र तुमको मिल जाएंगे. பைசா இல்லையா, பரவாயில்ல, பைசா இல்லைன்னு உட்காராதீங்க சேவா பண்ணாமல். படங்கள் இருக்குதே, அதை வச்சுட்டு சேவா பண்ணுங்களே. எங்கே போனாலும் பாபா படம் இருக்குது இல்லையா, நிறைய படங்கள். சேவையில் நீங்கள் சேவைக்கு போகும்போது மானம் அவமானம், துக்கம் சுகம், குளிர்ச்சி சூடு எல்லாத்தையுமே சகிச்சுக்கணும். ரொம்ப குளிராக இருக்காங்க, சேவா பண்ண முடியல, இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, சேவா பண்ண முடியல சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே சகித்து கொள்ள வேண்டும். கிஸ்கோ ஹீரா ஜெய்சா பனானா கம் பாத் ஹே கியா. யாரையாவது ஒரு ஆத்மாவை வைரம் போல் நீங்கள் ஆக்குறீங்கன்னா இது என்ன சாதாரணப்பட்ட விஷயமா? உடனே அப்படி ஆயிடுறதுக்கு. பாப் கபி தக்தா ஹே கியா. இந்த பாபா எப்பொழுதாவது கலைப்படைந்தாரா? तुम क्यों तकते हो என்ன கேட்குறாங்க பாபா. நீங்கள் ஏன் கலைப்படுறீங்க? அடையாது. நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य असर. फर्स्ट पॉइंट, सफरी के समय आधा पौना घंटा बहुत प्यार व रुचि से पढ़ाई पढ़नी है. காலை நேரம் 1 மணி நேரமோ 3/4 மணி நேரமாவது மிக அன்போடு ஆர்வத்தோடு படிப்பை படிக்க வேண்டும். பாப் की याद में रहना है. பாபா நினைவில் இருக்க வேண்டும். याद का ऐसा पुरुषार्थ हो जो सब कर्म इंद्रियां वश में हो जाए. நினைவு செய்வதற்கு அப்படி முயற்சி செய்யுங்க, அந்த முயற்சினால் எல்லா கர்ம இந்திரியங்களும் வசமாகிவிட வேண்டும். 2வது பாயிண்ட், सर्विस में दुख सुख मान अपमान गर्मी डंडी सब कुछ सहन करना. சேவைக்கு செல்லும் பொழுது, சேவை செய்யும் பொழுது துக்கம் சுகம் மான அவமானம்
வெப்பம், குளிர்ச்சி எல்லாத்தையுமே சகித்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் சேவையில் களைப்படைய வேண்டாம். 3 அடி நிலத்திலும் கூட ஹாஸ்பிட்டல் மற்றும் யூனிவர்சிட்டியை திறந்து வைரம் போல ஆக்கக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். वरदानम सच्ची आत्मिक स्नेह की अनुभूति कराने वाले मास्टर स्नेह की सागर भव. உண்மையான ஆன்மீக அன்பினுடைய அனுபவத்தை செய்ய வைக்கக்கூடிய மாஸ்டர் அன்பு கடலாக ஆகுங்கள். जैसे सागर के किनारे जाते हैं तो शीतलता का अनुभव होता है. எப்படி கடற்கரை ஓரம் செல்லும் பொழுது, அருகில் செல்லும் பொழுது குளிர்ந்த காற்றினுடைய அனுபவம் ஏற்படுகிறது. ऐसे बच्ची मास्टर स्नेह के सागर बनो. அதே போன்ற குழந்தைகள் நீங்கள் மாஸ்டர் அன்பு கடலாக ஆகுங்கள். जो भी आत्मा आपके सामने आए वो अनुभव करे. எந்த ஆத்மாக்கள் எல்லாம் உங்கள் அருகில் வருகின்றார்களோ, உங்கள் முன்னால் வருகின்றார்களோ அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். स्नेह की मास्टर सागर की लहरें स्नेह की अनुभूति करा रही हैं. அன்பினுடைய மாஸ்டர் அன்பு கடலுடையிடமிருந்து அந்த கடலுடைய அலைகள் நம்மை அந்த அன்பு என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, கிடைத்து கொண்டிருக்கிறது என்ற அனுபவத்தை செய்ய வேண்டும். क्योंकि आज की दुनिया सच्ची आत्मिक स्नेह की भूखी है. இன்றைய உலகம் உண்மையான ஆன்மீக அன்பினுடைய பிச்சையை கேட்டுட்ருக்காங்க. உண்மையான அன்பு எங்கே கிடைக்கும்? உண்மையான அன்பு யார் கொடுப்பா? எது உண்மையான அன்பு எங்கே இருக்கு இந்த உலகத்தில்? அப்படி அந்த அன்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டுருக்காங்க. அந்த அன்பு பிச்சையை கேட்டுட்ருக்காங்க. स्वार्थ स्नेह देख देख उस स्नेह से दिल उपराम हो गए हैं. சுயநலமான அன்பை அவர்கள் அடைந்து அடைந்து அதிலிருந்தும் அவர்கள் உள்ளமானது வெறுத்து போய்விட்டது. இவங்க அன்பெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு மனசு என்ன ஆயிடுச்சான், விட்டு போயிடுச்சான். மனிதர்களுடைய நிலையை சொல்கிறாங்க பாபா. ஆனால் நம்ம யார்? மாஸ்டர் அன்பு கடல். அந்த அன்பின் அலை அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். आत्मीय स्नेह की थोड़ी सी घड़ियों की अनुभूति को भी जीवन का सहारा समझेंगे. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆன்மீக அன்பை கொஞ்சம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு அனுபவம் செய்துவிட்டாலே போதும், வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு உதவியாக அனுபவம் செய்வார்கள். மிகப்பெரிய ஒரு உதவி கிடைத்ததாக நினைப்பார்கள். ஸ்லோகன் ज्ञान धन से भरपूर रहो तो स्थूल धन की प्राप्ति स्वतः होती रहेगी. ஞான செல்வத்தில் நிறைந்திருந்தீர்கள் என்றால் ஸ்தூல செல்வத்தினுடைய பிராப்தி என்பது தானாகவே உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். இந்த செல்வத்தை சேர்க்க சேர்க்க அந்த செல்வமும் உங்களுக்கு தானாகவே கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. அவ்விக்த சமிஞை. சங்கல்பத்தினுடைய சக்தி சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள். जैसे सतयुग सृष्टि के लिए कहते हैं एक राज्य एक धर्म. சத்தியுக சிருஷ்டியை பற்றி என்ன கூறப்படுகிறது? ஒரு ராஜ்யம் இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது. அதே போல இப்பொழுது சுயராஜ்யத்திலும் கூட ஒரு ராஜ்யம் என்பது இருக்க வேண்டும். अर्थात स्व के इशारे पर सभी चलने वाले हैं. அப்படின்னா அர்த்தம் என்ன? தன்னுடைய இஷாரா மூலமாக ஆத்மா என்ன இஷாரா செய்கின்றது அது மூலமாகவே இயங்கக்கூடியவர்களாக இருக்கணும். மன் அப்பனி மன்மத் ந செல்லாவே. மனம் தன்னுடைய வழியை மனம் உங்களை இயக்கக்கூடாது. புத்தி अपने निर्णय शक्ति को हलचल न करे. புத்தி தீர்மானம் செய்யக்கூடிய சக்தியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. संस्कार आत्मा को नाच नचाने वाला न हो. संस्काரம் ஆத்மாவை ஆட்டிவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. தப் கஹேங்கே ஏக் தரம் ஏக் ராஜ்ய. அப்பொழுதுதான் மனம், புத்தி, சன்ஸ்காரம் மூன்றுமே உங்களுடைய ஆர்டர் படி செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் இதை ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் என்று சொல்ல முடியும்.
இப்படி ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் கொண்ட சுயராஜ்யத்தை நீங்கள் ஆட்சி செய்வதற்கு கண்ட்ரோலிங் பவரை தாரணை செய்யுங்கள். இதுதான் எல்லையற்ற சேவைக்கான சாதனமாகும். நல்லது. இன்றைக்கான குணம் சதா உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். நடந்தாலும் எங்கே சென்றாலும் ஷமா கி ஊப்பர் ஃபிதா ஹோனே வாலா பர்வானாவும், விளக்காக இருக்கக்கூடிய ஜோதி பாபாவிடம் பலியாகக்கூடிய விட்டல் பூச்சியாக நான் இருக்கின்றேன். பயிற்சி. सर्वशक्तिवान शिव साजन की प्यार में लवलीन होने का अभ्यास करते हुए. சர்வசக்திவான் சிவசாஜன், நம்முடைய நாயகனோட பேர் என்ன? சிவன். சேர்த்து சிவசாஜன். சிவசாஜனுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய பயிற்சி செய்து கொண்டு ஏகக்கு லப்கன்மே மகன் ஹோக்கர், ஒருவருடைய அன்பிலேயே ஒருவருடைய ஈடுபாட்டிலேயே மூழ்கி விளக்கில் சம்பூர்ணமாக பலியாகிவிட்டேன். விளக்கு பாபாவிடம் முழுமையாக நான் பலியாகி இருக்கிறேன். என்னுடைய சம்பூர்ண ஸ்திதியினுடைய ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு அப்படி பாபா அன்பில் நான் மூழ்கி கிடக்கிறேன், பாபான்னு பலியாகி கிடக்கிறேன். அதுதான் என்ன சம்பூர்ண ஸ்திதி. இந்த சம்பூர்ண ஸ்திதியில் கவர்ச்சி அடையப்பட்டு ஆத்மாக்கள் விட்டில் பூச்சியாகி பாபாவிடம் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு அனுபவத்தை செய்யுங்க. நல்லது. விட்டில் பூச்சி ஆடலாமா இப்போ? ஓம் சாந்தி. அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். பரந்தாமம் சென்று நாமும் புனிதமாகி வருவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி நாமும் மகிழ்வோம். அமர வாழ்வு அளிக்கும் யோகம், அமிர்த வேளை யோகம், திவ்ய சக்தி நமக்கு அளிக்கும் யோகம். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார், வாணி தினமும் கேட்கும் போது எதிரில் இருக்கிறார். நினைவு செய்யும் போது நம் மனதில் இருக்கிறார்,